அடுத்தடுத்த திருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நடக்கக்கூடிய நாள் இது. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களுடைய நிலைப்பாட்டை இன்னைக்கு எடுக்கக்கூடிய நிலையில் அந்த கூட்டணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய திமுக தலைவர் அவங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் என்று திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்டாலின் விசிக மற்றும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அறிவுறுத்தியதாக, வலியுறுத்தியதாக, வேண்டுகோள் விடுத்ததாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சதுரங்கம் போல அரசியல் சதுரங்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன, எந்த ஆட்சி, யார் ஆட்சி, யார் யார் பங்கு கொள்ளக்கூடிய ஆட்சி என்பது பற்றிய தெளிவு இந்த தருணம் வரைக்கும் இல்லை. நேற்று திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 2 எம்எல்ஏக்களுடைய கூட்டம் நடைபெற்றது. அதில் 2 கூட்டங்கள்லையுமே 2 தலைவர்கள் கூறிய கருத்து திசையை காட்டுவதாகவும் அவங்களுடைய நகர்வுகளுக்கு இண்டிகேஷனாகவும் பார்க்கப்படுகிறது. தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டில் உடனே இல்லை. திராவிட முன்னேற்றக் கழக நலன் கருதி சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கிறது என்று திமுக தலைமையும் அதிமுக தலைமையும் கூட அவங்களுடைய எம்எல்ஏக்கள்கிட்ட விரைவில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆளுநர் கூட அதிமுக கூட்டணி ஃபார்முலேஷன் வந்தால், அவங்க நம்பரை நிரூபித்தால் அதுவும் கூட ஒரு வாய்ப்பு என்று சொல்ல, இதெல்லாம் ஒரு திசையையும் இதெல்லாம் அடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பொன்றையும் கூறுவதாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் நம்பர்ஸுக்கு சிபிஐ, சிபிஎம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நம்பர்ஸ் எந்த ஃபார்முலேஷன்லையுமே ரொம்ப முக்கியம் பெறுகிறது. இந்த நிலையில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் சிபிஐ, சிபிஎம் ஆகிய கட்சிகளுக்கும் முடிவை கவனமாக எடுங்க, அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நம்முடைய விசிகாலிருந்து முக்கிய பிரமுகர், அதனது செய்தி தொடர்பாளர் இணைந்திருக்கிறார். திரு பாவலன், குட் மார்னிங் அண்ட் வணக்கம். முதலமைச்சருடைய அறிவுறுத்தலை நீங்கள் பரிசீலிப்பீங்களா? காரணம், நேற்று வரைக்கும் இந்த தருணம் வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் திமுகவுடனான அணியில் தான் தொடர்றீங்க அப்படின்னு. விஜய்கிட்ட இருந்து உங்களுக்கு ஆதரவு கோரி கடிதம் வந்திருக்கிறது. ஆனால் முதலமைச்சருடைய கருத்தை பரிசீலிப்பீங்களா? காரணம், நெடுநாட்களாக இந்த அலையன்ஸில் அணியில் தொடர்றீங்கிற அடிப்படையில், இல்லை இண்டிபெண்ட்டாக வேறு திசையில் முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வணக்கம் கரி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். ரொம்ப முக்கியமான நாள் போல் இருக்கே உங்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு, எல்லாருக்கும். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிலைப்பாடு என்ன என்பதை தமிழ்நாடு எதிர்பார்த்து காத்து கிடைக்கிறது. உண்மைதான். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு பேசு பொருளாக வைத்திருப்பதற்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். என்ன முடிவு போறீங்க? முடிவு என்பது எங்கள் கட்சியின் உயர்நிலை குழு கூட்டத்தை கூடி நாம் யாருக்கு ஆதரவளிப்பது என்பது குறித்து விவாதிக்க இருக்கின்றோம். எந்த முடிவானாலும் சரி, தமிழ்நாட்டின் நலன் கருதி சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில், சட்டத்தின் அடிப்படையில் அந்த முடிவு எடுக்கப்படும். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இடதுசாரி கட்சிகளோடு இணைந்து பயணிப்பது, இடதுசாரி கட்சியினுடைய முடிவு வெட்டி நாங்களும் முடிவெடுப்போம் என்று அறிவித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் இன்று இணையவழி கூட்டம் நடத்துவதோ அல்லது நாளை உயர்நிலைக்குழு கூட்டத்திற்கு எல்லோருக்கும் அழைப்பு விடுத்து நடத்துவதோ என்று இன்னும் முடிவாகவில்லை. இன்னும் ஒரு மணி நேரத்தில் அந்த முடிவை நாங்கள் எடுப்போம். ஓகே, நீங்க ரொம்ப தேர்ந்த அரசியல்வாதியா இருக்கிறீங்க, எதுவுமே சொல்லலை. இன்னைக்கு கூட்டம் நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியுமே, நீங்க என்ன சொல்ல போறீங்க? எதுவாக இருந்தாலும் எங்க கட்சி எப்போதுமே ஒரு ஜனநாயக நடைமுறையை நாங்கள் கடைபிடிப்போம். எல்லோருடைய கருத்தை ஜனநாயகம் உங்க கட்சியில இருக்கு, உங்க தலைவர் உங்க கருத்தெல்லாம் கேட்பார். இந்த கூட்டத்துல பாவலா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும் போது என்ன சொல்ல போறீங்க? இல்ல, பலரும் மாறுபட்ட கருத்து இருக்கிறது. கட்சிக்குள் 2 விதமான கருத்து இருக்கிறது. தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்போம் என்கின்ற கருத்தும் கட்சிக்குள் எழுந்திருக்கிறது. அதே வேளையில் திமுகவுடன் இந்த காலம் ஒரு தொடர்பில் இருக்கின்றோம். இந்த தேர்தலில் கூட இணைந்து 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று இருக்கின்றோம். ஆகவே இதையெல்லாம் மெரிட் டிமெரிட், அதாவது சாதக பாதகம், நன்மை தீமை என்பதை ஆராய்ந்து
முடிவெடுப்போம் என்றுதான் நாங்கள் இதுவரை காலம் தலைத்து வருகின்றோம். அது கட்சிக்குள் இரு கருத்து நிலவி வருகிறது. எந்த கருத்து அதிகமான கருத்தா இருந்தாலும் அந்த எனக்கு தெரியும் பாவன் சார் எப்பவுமே போன்லயே இருப்பீங்க, நிர்வாகிகள்ட்ட எல்லாம் பேசிட்டே இருப்பீங்க. எது அதிகமா உங்களுக்கு படுது, எது ஜாஸ்தியா ஒலிக்குது? இல்ல, எந்த கருத்து அதிகமாக இருந்தாலும் தமிழ்நாட்டின் நலன் கருதி எது இன்றைக்கு தேவை என்பதை கருத எங்கள் தலைவர் முடிவெடுப்பார். அதே வேளையில் விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மேதகு ஆளுநர் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். சட்டம் என்ன சொல்கிறதோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் எங்கள் தலைவர் வலியுறுத்தி இருக்கிறார். சார், நம்ம இது வரைக்கும் யோசிச்சு பார்க்காத ஃபார்முலேஷன்லாம் பத்தி பேசப்படுது. திமுக அதிமுக கூட்டணி அப்படின்னு. அது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம், தமிழ்நாடு பார்க்காத ஒரு விஷயம். ஆனா என்ன புரிதல் வருது அப்படின்னா, அவர்கள் 2 பேரும் கூட்டணி அமைத்தால் ஏதோ ஒரு வகையில் பாஜக ஆசி அதற்கு இருக்கிறது. காங்கிரஸ் அந்த பக்கம் போயிட்டாங்களா, காங்கிரஸ் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் எதிரிக்கு எதிரி நண்பன்னு பாஜக ஆசியோட இந்த ஃபார்முலேஷன் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு இயல்பான புரிதலாக இருக்கிறது. அதை எப்படி மதிப்பிடுவீங்க? ஆனா மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கருத்து வேறாக இருக்கிறது. நாங்கள் தாவேக்கு ஆட்சி அமைத்தால் நாங்கள் எந்த இடையூறும் செய்ய மாட்டோம் என்று சொல்கிறார். அதே வேளையில் ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியாக நாங்கள் எங்களுடைய கடமை ஆற்றுவோம் என்று சொல்லி இருக்கின்றார். அதையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கணும்ல. இல்ல, அது நேத்திக்கு முந்தின வந்த நிலைப்பாடு. நேற்றுக்கு திமுகவோடு அதிமுக கூட்டணி அமைக்குமா அப்படின்னா 2 தரப்பும் அதை மறுக்காமவே பேசுறாங்க. துணை முதலமைச்சர் சிரிக்கிறார், அந்த சிரிப்பில் 1000 அர்த்தங்கள் பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் அதை மறுதளித்து பேசல. என்னங்க அதெல்லாம் எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு பூ பண்ணல. மாறாக அதை தலைவர் முடிவெடுப்பான்னு திமுக செய்தி தொடர்பாளர்கள் சொல்றாங்க. திமுக தலைவர் அந்த திசையில முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குன்னு கருதப்படுகிறது. அண்ணா திமுகவுக்கும் அப்படி ஒரு பரிசீலனை இருக்கு அப்படின்னு கூறப்படுகிறது. இப்படி ஒரு ஃபார்முலேஷன் வந்தால், தாவேக்காவை அழைக்காம இந்த ஃபார்முலேஷனுக்கு ஆளுநர் அழைப்பு கொடுத்தால் ஏதோ ஒரு வகையில் பாஜக ஆசி இருக்குன்னு பார்க்கப்படாதா? ஏன்னா நீங்க பாஜக எதிர்ப்பதான் ரொம்ப தீவிரமா வைக்கக்கூடிய ஒரு இயக்கம். இது எங்களுக்கு ஒரு சவாலா தான் இருக்குது. இப்ப அதிமுக அணியை ஆட்சி அமைக்க கூப்பிடும் போது அங்க பாமக இருக்கு, பாஜக இருக்குது. அப்படி ஆளுநர் அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கின்ற நேரத்துல திமுக வெளியில இருந்து ஆதரவு கொடுப்பாங்களா அப்படின்றது இன்னும் நமக்கு முழுசா தெரிய வரல. ஆனால் முறைப்படி பெரும்பான்மை அடிப்படையில் இப்ப தாவேக்காவுக்கு உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிறல அப்படின்னா அடுத்த கட்டமா அவங்க திமுகவுக்கு தான் அழைப்பு கொடுக்கணும். இல்ல, வாய்ப்பை பயன்படுத்திக்கலன்னு எப்படி சொல்றீங்க? நீங்களும் சொல்றது, சட்ட வல்லுநர்களும் சொல்வது, நம்பர்ஸை நிரூபிக்கிறதுங்கிறது சட்டமன்றத்துல தான். அதை ஆளுநர் ஏன்ட்ட நிரூபிங்க அப்படின்னு உறுதியா நிக்கிறாரு. அதுதான் ஆளுநருடைய அணுகுமுறை தவறு அப்படின்னு எங்க தலைவரே சொல்லியிருக்கிறாரு. அந்த அணுகுமுறை எதை நோக்கி பார்க்கப்படுது அப்படின்னா, கபில் சிபல் அதை குற்றம் சாட்டி இருக்கிறார். திமுக அதிமுகவை ஆட்சி அமைக்க வைக்கிறதுக்கு தான், சேர்ந்து ஆட்சி அமைக்க வைக்கிறதுக்கு தான் அவர் இந்த தாமதத்தை செய்யறாரு, இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார் அப்படின்னு. அதுல ஒரு புள்ளியில பார்க்கலையா திமுக அதிமுக ஆளுநரை இன் எக்ஸ்டென்ஷன் மத்திய அரசு? இந்த அணுகுமுறை ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறது. காலங்காலமா திமுக அதிமுகவும் ஒரு எதிர்முதிரமா இருந்துட்டு, தேர்தல் களத்துல அதிமுகவுக்கு முக்கியமான எதிரி திமுகவும், திமுகவுக்கு முக்கியமான எதிரி அதிமுகவும் என்கின்ற அந்த ஒரு நிகழ்வு தான் எப்போதுமே காலங்காலமா நீடித்து வந்தது. திடீரென்று இப்ப தாவேகா ஆட்சி அமைக்காத பட்சத்தில் ஆளுநர் அதிமுகவுக்கு அழைப்பு விடுகின்ற நேரத்தில் அதை திமுக ஏற்றுக்கொண்டு வெளியிலிருந்து ஆதரிக்குமா என்பது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக, ஒரு பேசும் பொருளாக உருவாகி இருக்கிறது. ஆனா இது உண்மைக்கே நடக்குமா அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய சந்தேகமாவே இருக்கிறது. ஆனா 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றா ஒரு சக்தி வரும்போது அதை 2 திராவிட கட்சிகளும் எப்படி கையாள போகிறது என்பதுதான் இப்போதைக்கு பார்க்கப்படும். ஒருவேளை அப்படி ஒரு ஃபார்முலேஷன்ல நீங்க பங்கு கொண்டோ நீங்க பங்கு கொள்ளாமையோ ஒரு அரசு அமைந்தா, மேண்டேட்டுக்கு எதிராக இப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் திமுக அதிமுக இந்த அமைப்புடைய மிக முக்கியமான சக்திகளாக இருந்தவங்க தேசிய அமைப்புடைய பிரதான சக்தியான பாஜகவோடு இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த மேண்டேட்டை எடுத்துட்டாங்க. மக்கள் கொடுத்த மேண்டேட்டை வேற வழியில் கான்ஸ்டியூஷனுடைய இடுக்குகளை பயன்படுத்தி வேற வழியில் எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பொருள் வராதா? இல்ல, உண்மைக்கே இதுல நம்ம ஆளுநருடைய அணுகுமுறையை இன்றைக்கு எல்லோருமே கண்டிச்சிருக்கிறாங்க. இடதுசாரிகள் கண்டிச்சிருக்கிறாங்க, நாங்க கண்டிச்சிருக்கிறோம், பலதரப்பட்ட மக்களும் கண்டிக்கிறாங்க. மூத்த ஊடகவியலாளர்கள் வரைக்கும் தவறான சட்ட, நீங்க சொன்ன மாதிரி கபில் சிபிலே அது உண்மையை கண்டிச்சிருக்கிறாரு.
அப்ப வந்து இதுல வந்து இவங்க வந்து காங்கிரஸோட அணி சேர்ந்த காரணத்தினால் பாஜக கோபம் கொண்டு இந்த பதவியேற்பு விழாவை நடத்த விடாமல் ஆளுநர் வழியாக தடுக்கிறதோ அப்படிதான் இன்னைக்கு. பட் அதுக்கு ஒரு எளிமையான தீர்வு உங்கள்கிட்டயும் கம்யூனிஸ்ட் கட்சிகள்கிட்டயும் இல்லையா? இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்துட்டீங்கன்னா இது முறியடிக்கப்பட்டுரும். ஆமா, இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் மிக முக்கியமாக இப்ப அதிமுக அவர் ஆதரவு கேட்கல, பாமக வந்து வழிய வந்து கூட அவர் ஆதரவு கேட்கல. அந்த பக்கம் அதிமுக சைடு வந்து டோர் க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காரு. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.